தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிகாரம் 2 வசனம் 5. யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் மனதார துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, இந்த நாள்ல ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே கர்த்தருடைய வெளிச்சத்துல நடக்க உற்சாகம் கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய வெளிச்சத்துல இன்றைக்கு நடக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே நாள் பார்த்து நேரத்தை பார்த்து ஆண்டவரே நடக்கிறவர்களாய் அல்ல ஆண்டவரே, மற்றவர்கள் சொல்லி நடக்கிறவர்களாய் அல்ல ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் உம்முடைய வெளிச்சத்துல நடக்கிற கிருபையை தாங்க என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. அந்த வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாய் வெளிப்படும் ஆண்டவரே. அந்த வேத வசனத்தை நாங்கள் நாள்தோறும் கற்கும் பொழுது, அதை ஆராயும் பொழுது ஆண்டவரே, அந்த வெளிச்சத்துல நடக்கிற கிருபையை கத்த தருவீங்கப்பா. அப்படி எங்களுடைய கால்கள் இடராது ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே தவறான பாதைக்குள்ள யாரும் போக மாட்டாங்க ஆண்டவரே. இன்றைக்கு கத்தர் அருளுகிற வெளிச்சத்துல ஆண்டவரே எங்களுடைய இருளை கடந்து போக பண்ணுகிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய இருளான வாழ்க்கையெல்லாம் கடந்து போய் ஆண்டவரே கத்தர் கொடுக்கிற வெளிச்சத்துல நடக்கும் பொழுது ஆண்டவரே, அப்போ உமக்கு ஸ்தோத்திரம். இடரலற்றவர்களாய் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளால் நடக்க முடியும். அந்த கிருபையை கத்தர் ஊற்றுங்கப்பா. குடும்பத்துல இருக்கிற வாலிப பிள்ளைங்க கத்தருடைய வெளிச்சத்துல நடக்கட்டும். குடும்பத்துல இருக்கிற சிறு பிள்ளைகள் கத்தருடைய வெளிச்சத்துல நடக்கட்டும். வேத வசனத்தை அதிகமாய் வாசிக்கட்டும். ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வசனம் எங்களுடைய கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது அல்லவா? அந்த தீபமாய் காணப்படுகிற அந்த வசனத்தை நாங்க வாசித்து ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள உதவி செய்யுங்க. அந்த நல்ல கிருபையை கத்தர் அருளி செய்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். வெளிச்சத்தின் பாதையில நடக்க ஒவ்வொருவரையும் கத்தர் இன்றைக்கு உற்சாகப்படுத்துகிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.